வணக்கம். இன்றைக்கி வாழைப்பூ பொரியல் எப்படி கசப்பு இல்லாமல் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாழைப்பூ, நான் துவரம்பருப்பு, பூண்டு, வரமிளகாய் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊறிட்டுன்னு தண்ணியெல்லாம் வடித்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் ஒரு 3. இப்போ இதை கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்குவோம். வாழைப்பூவை இதை இப்படி எடுத்து இதுக்குள்ளே இருக்கிற இந்த நாரையும் இந்த இதிலையும் எடுத்துடணும். எடுத்துட்டு இதை மட்டும்தான் நம்ம கட் பண்ணி போடணும். இந்த மாதிரி இதை உரித்து எடுத்துக்கோங்க. இந்த பெரிய நார் ஒன்று இருக்கும், அதை எடுத்துருங்க. இந்த இதுலேயும் எடுத்துருங்க. அவ்வளோதான். இது ரெண்டையும் எடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். தண்ணியில் கொஞ்சம் மோர் ஊற்றிக்கோங்க. மோர் ஊற்றிட்டு இதில் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டுருங்க. வாழைப்பூ 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு, பூண்டு, வரமிளகாய் 2 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி மிக்சியில் போட்டிருக்கேன். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம வடை மாதிரி தட்டி இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதை இட்லி பானையில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சுக்குவோம். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துருவோம். நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து நாம் இதை உதுத்திக்கணும். இதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்குவோம். உடச்சி விட்டுக்குவோம். ஃபேனில் நல்லா ஆற வச்சுக்கோங்க. வடைச்சட்டியை அடுப்பில் வச்சு வடைச்சட்டி காஞ்சிருச்சு. நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். கடுகு போட்டுக்குவோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்குவோம். கறிவேப்பிலை போட்டுக்குவோம். வரமிளகா 3 போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டுக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி வடித்து வச்சுருக்கிற வாழைப்பூவை அதில் கொட்டிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே வணங்கட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அதை கையில் உடைச்சோம்னா நல்லா தூள் ஆகாது. என்ன பண்ணலாம், இதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறப்ப உப்பு போடணுன்னா உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி தூளாக ஆகிடும். இதை நம்ம கையில் இந்த அளவுக்கு நம்ம உடைக்க முடியாது. இப்போ இதை நம்ம அதில் கலந்துக்கலாம். இது நல்லா வணங்கிருச்சு. இது முதலே நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சது தான். இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த பருப்பு அரைச்சதை இதில் நம்ம போட்டு கலந்துக்குவோம். பார்த்திங்களா, உதிரி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு இதை நல்லா சாப்பிட்லாம். இது கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. நான் எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு நான் இதை தனியாகவே ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருவேன். அவங்க ஸ்பூன் போட்டு எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. தயிர் சாதம், ரசம் சாதம், இது எல்லாத்துக்கும் நம்ம இதை தொட்டுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொத்தமல்லி தழை மேலே போட்டுக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை செஞ்சு கொடுங்க. நீங்கள் வாழைப்பூ வாங்குறப்ப வாழைப்பூ நல்ல ரெட் கலராக இருக்கிற மாதிரி பூவாக பார்த்து வாங்க. க்ரீன் கலராக இருக்கிற பூ வாங்கினீங்கன்னா ரொம்ப கசக்கும். இப்போ நம்ம இதை பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் கூட அந்த துவர்ப்போ கசப்போ எதுவுமே இருக்காது. சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.